கன்னியாகுமரியில் கலைஞர் எழுப்பிய திருவள்ளுவர் திருச்சிலைக்கு இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாகிறது. அந்த வெள்ளி விழாவை உலகமெல்லாம் கொண்டாடும் வகையில் கொண்டாடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு சிறப்பும் திருவள்ளுவருக்கு இந்த ஆண்டு வாய்த்திருக்கிறது. இந்திய பிரதமர் பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 70 நாடுகள் கூடியிருந்த ஒரு பேரவையில் ஓர் அரிய அறிவிப்பை திருவள்ளுவருக்கு வழங்கியிருக்கிறார். திருவள்ளுவர் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் திருக்குறள் பரப்பப்படும் என்ற அழகான அறிவிப்பை இந்திய பிரதமர் வெளியிட்டிருக்கிறார். தமிழர்கள் நாங்கள் வரவேற்கிறோம். இந்திய பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்திய பிரதமருக்கு இந்த அறிவு திருக்கூட்டத்தின் சார்பில் ஒரு அழகான வேண்டுகோளை விடுக்க நான் ஆசைப்படுகிறேன். திருக்குறளுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களில் எல்லாம் மிகச்சிறந்த பெயர், திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கிற பெயர், திருக்குறளுக்கு மகுடம் சூட்டுகிற பெயர் உலக பொதுமறை என்பது. அந்த பொதுமறை என்ற அந்த சொல்லைத்தான் அடிக்கோடிட்டு இந்த உலகம் கொண்டாடுகிறது. ஆகையால் திருக்குறள் உலக பொதுமறை என்பதனால் எந்த ஒரு தனி மதமும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது என்பது தமிழர்களின் எண்ணம். அது எல்லா மதத்துக்கும் சொந்தமானது. எல்லா மதத்தவர்களும் இது எங்களுக்கானது, எல்லா மனிதர்களும் இது எங்களுக்கானது, எல்லா இனத்தவரும் இது எங்களுக்கானது என்று கொண்டாடுவதில் இருக்கிறது திருக்குறளின் பெருமை. திருக்குறளின் இதயமே அதுதான். எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தார் இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு திருக்குறளை உலக பொதுமறை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்று அவரை நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.